இந்த பொண்ணு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. ஆனால் ஜிம்மில் வந்து விஐபி கார்டு வாங்கி விஐபி மெம்பர் ஆகியிருப்பா. ஒரு மாதத்துக்கு மட்டுமே ஃபீஸு ஆயிரக்கணக்கில் போகும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுற பொண்ணு எதனால் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான ஜிம்மில் அதுவும் அவ்வளோ பெரிய விஐபி மெம்பர்ஷிப் எடுத்திருப்பா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ விஐபி மெம்பர்ஷிப் இந்த பொண்ணு எடுத்ததுனால அந்த டைமில் மட்டும் வெறும் விஐபிஸ் தான் வருவாங்க. வர விஐபியில் யாராச்சும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளும் வந்து பெரிய பணக்காரங்களாகிடணும், நம்மளோட லைஃப் வந்து இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேயே முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றது தான் அவளோட ஆசையே. ஆனால் இவ்வளோ வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே இல்லை. இப்போ ஜிம் மெம்பர்ஷிப்பும் முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இப்போ ஃபீஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்றிட்டாங்க. காசு இல்லாமல் சாப்பாட்டு கூட வழி இல்லை. அவ்வளோ காசு கொடுத்து நம்ம எப்படி சேர்றது அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல. டெய்லி காசுக்கு போராட்டமாக இருக்கிற இந்த வாழ்க்கையே தான் போயிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட லைஃபும் மாறும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருக்கு. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டிவி சேனல்ல நியூஸ்லாம் வாசிக்கிற பொண்ணா தான் இருப்பா. மற்றவங்க நியூஸையும் வந்து சேர்த்து வாசிச்சிருவா. எதனால டிவியில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வரும், அதை பார்த்துட்டு யாருக்காச்சும் நம்மளை பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். எத்தனையோ தடவை இவளோட மேனேஜர்ஸ்லாம் மற்றவங்க வாசிக்க வேண்டிய நியூஸை நீ வாசிக்காத, அது தப்புன்னு சொல்லியும் வந்து இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா. அப்படிதான் ஒரு நாள் இப்போ இந்த பொண்ணு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு டிவியில் பார்த்துருப்பாரு. இவரு ரொம்ப பெரிய பணக்காரர் தான். இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அவரோட ஜிம்ல பார்த்துருப்பாரு. பார்க்கும் போதே அந்த பொண்ணு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அதனால பெருசா பேசிக்க மாட்டாரு. இப்போ இந்த பொண்ணு வந்து நியூஸ் வாசிக்கிறாள், அதனால ஒரு கிராண்டான காஸ்டியூம் தேவைப்பட்டிருக்கும். அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார்ல, அவரும் வந்து அங்கதான் நிற்பாரு. அவரோட அம்மாவும் அங்கதான் நிற்பாங்க. இப்போ இந்த பொண்ணு போட்டுட்டு வந்திருக்க அதே ட்ரெஸ் தான் அவங்க அம்மாவும் போட்டுட்டு நிற்பாங்க. அது வந்து லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ் தான். இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னா ரொம்ப பெரிய பணக்காரியா தான் இருப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு பில் போடுற இடத்துக்கிட்ட போயிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு ப்ரொமோஷனுக்காக கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது லிமிடெட் எடிஷன் சொல்லிடுவாங்க. அதுல இருந்தே இப்போ இந்த பொண்ணு வந்து பணக்காரி மாதிரி வெளியே காமிச்சிக்கிறா. ஆனால் காசு இல்லாமல் கஷ்டப்படுற பொண்ணு தான் போல இருக்கா அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சிருது. இப்போ அவரும் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணியிருப்பாரு. ரெண்டு பேரும் பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க, லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட இருக்கிற காசுக்காக மட்டும்தான் பழகியிருப்பா. ஆனால் எதுக்காக வந்து இவர்கிட்ட பழக ஆரம்பிச்சாலும் கடைசியில் வந்துட்டு அந்த காசே தேவையில்லை, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு இந்த பொண்ணு முடிவு எடுத்துருவா.